இலங்கையில் உண்மையிலேயே எரிபொருளுக்கு தட்டுப்பாடு ஏற்படுமா? எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்குமா? இப்படியான சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் இருக்குது. இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற்ற சில முக்கியமான தகவல்களை இந்த காணொளியினுடைய முதல் பகுதியில் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால், சர்வதேச செய்திகளுக்கு கேட்குள்ள அங்கே ஒன்றுமே நிலைமைகள் வளமைக்கு திரும்புகிற மாதிரியோ ஒரு நல்ல செய்தி வர மாதிரியோ இல்லை. நாளுக்கு நாள் நிலைமைகள் மோசமாகி கொண்டு தான் போகுது. சர்வதேச சந்தையில் எரிபொருட்களுக்கான விலைகள் மசகு எண்ணெய்க்கான விலைகள் அதிகரித்து கொண்டு போகுது என்று சொல்லி சர்வதேச செய்திகள் சொல்லுது. ஆனா இலங்கையில் என்ன நிலவரம்? இலங்கை அரசாங்கம் சொல்லுது, இங்க எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, எரிபொருட்களுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை, விநியோகம் எல்லாம் சரியா நடக்குது. எனவே யாருமே எரிபொருளை பதுக்க வேண்டாம், பதுக்கினா கடும் நடவடிக்கை எடுக்கப்படும், எரிபொருளை தேவையில்லாம முண்டி அடிச்சு கியூல நின்று வாங்க வேண்டாம் என்று சொல்லி அரசாங்கம் ஒரு பக்கத்தால சொல்லி கொண்டிருக்குது. இப்ப அரசாங்கம் சொல்றதை நம்புறதா அல்லது சர்வதேச நிலைமைகளை பார்த்து பயப்படுறதா? இப்படியான ஒரு கேள்வி ஒன்று மக்கள் மத்தியில் இருக்குதானே. எனவே இந்த கேள்விக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சில விளக்கங்கள் சொல்லியிருக்கார். என்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார்? ஒரு 4 வகையான விளக்கங்கள் சொல்லியிருக்கார். என்ன எல்லாம் சொல்லியிருக்காருன்றதை நான் உங்கள்ட்ட அப்படியே சொல்றேன். பிறகு அது சரியா பிள்ளையான்றதை பிறகு பார்ப்போம். முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, இந்த மார்ச் மாதம் இலங்கையில எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்குமா இல்லையா? அதுக்கு அவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொன்ன பதில் என்னன்னு சொன்னா, அதிகரிக்காது. எந்த காரணம் கொண்டும் எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்காது. சர்வதேசத்துல என்ன நடந்தாலுமே சரிதான், இலங்கையில எரிபொருட்களுக்கான விலைகள் அதிகரிக்காது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒவ்வொரு மாசமும் அந்த எரிபொருட்களோட விலையில சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கும். ஒன்றில் கூட்டப்படும் அல்லது குறைக்கப்படும் அல்லது அப்படியே தொடரப்படும். எனவே இந்த மார்ச் மாதத்துக்கான விலைகள் ஏற்கனவே பிக்ஸ் பண்ணப்பட்டு, இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி போட்ட காணொலியில் நான் இந்த விலை விவரம் எல்லாம் சொல்லியிருந்தேன். பெட்ரோல் என்ன விலை, டீசல் என்ன விலை, 92 ஒக்டேன் என்ன விலை, 95 ஒக்டேன் என்ன விலை என்று சொல்லி அது ஏற்கனவே பிக்ஸ் பண்ணப்பட்டது. அதுல எந்த விதமான மாற்றமும் இடம்பெற மாட்டாது என்று சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். எனவே யாராவது பெட்ரோலையோ டீசலையோ விலை கூட்டி வித்தால் அது சம்பந்தமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், போலீஸ்லயோ அல்லது நுகர்வோர் அதிகார சபையிலோ எங்கிருந்தாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது முதலாவது விஷயம். இரண்டாவது எரிபொருள் விநியோகம் எந்த விதமான தங்கு தடையும் இல்லாமல் சீராக நடந்து கொண்டிருக்குது. இப்ப நாட்டினுடைய எல்லா பகுதிகளுக்கும் எரிபொருள் அனுப்பத்தானே வேணும், அது சீராக நடந்து கொண்டிருக்குது. நேற்று செவ்வாய்க்கிழமை கூட இரவு 8 மணி வரைக்கும் விநியோகம் இடம்பெற்றது, எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லியிருக்கார். மூன்றாவது முக்கியமான கேள்வி என்று சொன்னா, இந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட போது அதால கப்பல்கள் பயணம் செய்ய முடியல. எனவே அப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது அதுல போற கப்பல்கள் தாக்கப்படும் என்று சொல்லி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அப்படியான ஒரு சம்பவம் நடக்கின்ற போது இலங்கையில எரிபொருளுக்கான தட்டுப்பாடு வருந்தானே என்று சொல்லி எல்லாரும் நாங்கள் யோசிப்போம் தானே. அங்கே கப்பல் எல்லாம் அடிக்கிறாங்களா, இங்கே எப்படி என்ன வரும் என்று சொல்லி ஒரு டவுட் எங்களுக்கு வருந்தானே. அதுக்கும் ஒரு பதில் சொல்லிக்காரு. என்னன்னு சொன்னா, இலங்கை எரிபொருளை அங்கிருந்து வாங்குறது இல்லை. இலங்கை எந்தெந்த நாடுகளில் இருந்து எரிபொருள் வாங்குதுன்னு சொன்னா, முதலாவது பெரும்பாலான எரிபொருள் இந்தியாவில இருந்து தான் வருது. அடுத்தது சிங்கப்பூர்ல, அதுக்கு பிறகு சவுத் கொரியால, தென் கொரியால, இந்த 3 நாடுகளில் இருந்தால் இலங்கைக்கு எரிபொருள் வருதே தவிர மத்திய கிழக்குல இருந்து எரிபொருட்கள் வாரதில்லை. எனவே ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் சரிதான், மூடப்படாட்டியும் சரிதான், எங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை என்று சொல்லி இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் சொல்லி இருக்கிறார். அப்ப அடுத்த கேள்வி ஒன்று வரும், மசகு எண்ணெய் என்ன மாதிரி என்று சொல்லி. ஏன்னு சொன்னா, மசகு எண்ணெய் அங்கிருந்தான் வருது, மத்திய கிழக்குல தான் வருது, கல்ஃப்ல இருந்தான் வருது. அப்ப அங்க ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டால் மசகு எண்ணெய் கொண்டு வரதுல பிரச்சனை ஒன்று வருந்தானே. அது சம்பந்தமாக கேட்கப்பட்டதுக்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் ராஜகருணா என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, அதை கூட எங்களால் சமாளிக்க முடியும். ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டாலும் சரிதான், மசகு எண்ணெய் அங்கிருந்து வராட்டியும் சரிதான், அதை நாங்கள் சமாளிப்போம். வேற நாடுகளில் மசகு எண்ணெயை வாங்குவதற்கு நாங்கள் இப்பயே பேச்சுவார்த்தை எல்லாம் நடத்தி தயாராகத்தான் இருக்கிறோம். எங்கே என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒன்று நைஜீரியா, மற்றது அமெரிக்கா, மற்றது வெனிசுவேலா, இந்த நாடுகளில் இருந்து நாங்கள் மசகு எண்ணெயை இறக்குமதி செய்வோம். எனவே எப்படி பார்த்தாலும், எப்படி கூட்டி கழிச்சு பார்த்தாலும் இலங்கையில எரிபொருளுக்கு எந்த விதமான தட்டுப்பாடும் ஏற்படாது, விலை அதிகரிப்பும் இடம்பெற மாட்டாது. எனவே யாரும் எரிபொருளை பதுக்க வேண்டாம், யாரும் விலை கூட்டி விற்க வேண்டாம் என்று சொல்லி திரும்பவும் ஒரு தடவை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் நாட்டு மக்களுக்கு விளக்கம் அளித்துள்ளார். 1900 லிட்டர் டீசலை பதுக்கி வைத்திருந்த ஒரு நபர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இவர் என்ன செய்கிறார் சொன்னா, தன்னுடைய விவசாய பண்ணையில, பெரிய பண்ணை ஒன்று வச்சிருப்பவர்களுக்கு தன்னுடைய விவசாய பண்ணைக்குள்ள 10 பெரல்ல மொத்தமாக 1900 லிட்டர் டீசலை பதுக்கி வச்சிருந்துக்கார்.
அப்போ போலீஸுக்கு வந்து தகவல் கிடைச்சிருக்குது, இந்த மாதிரி இன்ன இடத்துல வந்து இன்ன பண்ணைக்குள்ள வந்து ஒரு ஆள் பதுக்கி வச்சுக்காருன்னு சொல்லி. அந்த இடம் எங்கே இருக்குன்னு சொன்னால் கலன் பிந்துனுவெவ என்ற இடம் இருக்குது தானே, அங்கே தான் இந்த சம்பவம் நடந்திருக்குது நேற்று. அப்போ போலீஸ் போயிட்டு அவரை கேட்டிருக்குது, ஏன் இவ்வளோ டீசல் வச்சுக்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு சொல்லி. அதுக்கு வந்து அவர் சரியான பதில் சொல்லல. எனவே போலீஸுக்கு விளங்கிட்டது, வேணுமென்று கொண்டு வந்து பதுக்கி வச்சுக்காருன்னு சொல்லி உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். இன்று 4ஆம் தேதி அவர் கஹடகஸ் திகிலிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் வந்து முன்னிலைப்படுத்தப்படுவார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. கைது செய்யப்பட்ட நபருக்கு 49 வயது என போலீசார் தகவல் வெளியிட்டிருக்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான செய்திகள் வந்து ஒவ்வொரு நாளும் வர ஆரம்பிச்சிருக்குது. நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் கைது செய்யப்படுகின்றார்கள், எரிபொருளை பதுக்கினார்கள் என்கிற குற்றச்சாட்டின் அடிப்படையில். இதே மாதிரி தான் கொஞ்ச காலத்துக்கு முதல் அரிசி தட்டுப்பாடு என்று சொல்லி நிறைய பேர் வந்து அரிசியை பதுக்கி வச்சு பிறகு போலீஸ் பிடிச்சு ஃபைன் அடிச்சு இந்த மாதிரி சம்பவங்கள் எல்லாம் நடந்தது. எனவே எரிபொருளை யாராவது பதுக்கினால் கட்டாயம் கைது செய்யப்படுவீர்கள், குற்றப்பணம் அறவிடப்படும் என்று சொல்லி ஏற்கனவே அரசாங்கம் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலை வன்மையாக கண்டிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா அவர் ஒரு அறிக்கை ஒன்று விட்டிருக்கார். அதில் சொல்லப்பட்டிருக்குது, அமெரிக்காவினுடைய இந்த நடவடிக்கையை வந்து நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, இது வந்து முறையற்றது என்று சொல்லி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். சொன்ன விஷயங்கள் எல்லாம் சரிதான், அத்துமீறி ஒரு நாட்டுக்குள்ளே போயிட்டு தாக்குதல் நடத்துறது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் இல்லை என்று சொல்லி, அதோட கூடவே வந்து இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா வந்து இதை கண்டிக்கல, அரசாங்கம் வந்து இதை கண்டிக்கல, அரசாங்கம் வந்து 2 தரப்புக்கும் பாதகம் இல்லாமல் ஒரு பொதுவான கருத்து தான் சொல்லியிருக்கே தவிர அரசாங்கம் இதை கண்டிச்சிருக்கணும், ஏன் கண்டிக்கல என்று சொல்லி எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா கேட்டிருக்கார். என்ன பிரச்சனை என்று சொன்னா, எதிர்க்கட்சியில் இருக்கக்குள்ள கண்டதெல்லாம் கதைக்கலாம், கண்டிக்கலாம், அறிக்கை விடலாம், போராட்டம் நடத்தலாம், என்னெல்லாம் செய்யலாம், ஒற்று பிரச்சனையும் இல்லை, யாருமே கேட்க போறதும் இல்லை. ஆனா ஆட்சிக்கு வந்த பிறகு அந்த கதிரையில போய் இருந்த பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் வந்து அளந்துதான் விடணும், தேவையில்லாத கதையெல்லாம் கதைக்கக்கூடாது. ஏன் என்பிபி ஜேவிபி கட்சிகள் எல்லாம் வந்து எதிர்க்கட்சிகளாக முதல் இருக்கக்குள்ள வந்து உலக நாடுகளுக்கு எதிராக, மிக முக்கியமாக இந்தியாவுக்கு எதிராக, அமெரிக்காவுக்கு எதிராக எல்லாம் கடுமையான நிலப்பாட்டில் தான் இருந்தவை. அது எதிர்க்கட்சியாக இருக்கக்குள்ள. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அப்படி இருக்கலாது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்தந்த நாடுகளுக்கு வந்து நீங்கள் போகத்தான் வேணும், கை குலுக்கத்தான் வேணும், பார்த்து சிரிக்கத்தான் வேணும், ஒப்பந்தங்கள் ஏதாவது போடுறோன்னா போடத்தான் வேணும். அதுக்கு ஒன்றும் செய்யலாது. ஏன்னா அப்போ தான் நாட்டை நிர்வகிக்க முடியும். அதை விட்டுட்டு எனக்கு அவரை பார்த்தா பிடிக்கல, இவரை பார்த்தா பிடிக்கலன்னு போட்டு பேசாமல் இருந்தால் நாட்டை ரன் பண்ண முடியுமா? அதுவும் இலங்கை மாதிரியான ஒரு சின்ன நாடு, பெரிய வல்லரசா இல்லை தானே, சின்ன நாடு தானே. எனவே வந்து எல்லாருடையும் இணக்கமாகத்தான் போகணும். சஜித் பிரேமதாசா எப்பயாவது ஒரு காலத்தில் வந்து ஜனாதிபதியாக வருவாராக இருந்தால் அப்ப அவருக்கு விளங்கும் தானே. போலீசார் ஏதாவது பிளவிட்டா, போலீஸ் சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது முறைப்பாடுகள் செய்ய வேண்டியிருந்தா எங்கே போய் முறைப்பாடு செய்கிறது? அதுக்காக இப்போ புதிய வசதி ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதாவது போலீஸ் மா அதிபர் இருக்கார் தானே, இலங்கையினுடைய போலீஸ் மா அதிபர், அவர் வந்து புதிதாக ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்றை அறிமுகம் செய்திருக்கிறார். அந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுக்காக என்று சொன்னால், ஸ்பெஷலாக எதுக்காக என்று சொன்னால், நீங்கள் போலீஸாரை பற்றி முறைப்பாடு செய்கிறதுக்கு. இப்போ உங்களோட ஊரில் இருக்கக்கூடிய போலீஸார் வந்து ஏதாவது முறைப்பாடு செய்து நீங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட் தூக்கி குப்பைக்கு போட்டு பேசாமல் இருக்கணும், அல்லது லஞ்ச ஊழல் வாங்கினோம், அல்லது தேவையில்லாமல் அடாவடியில் ஈடுபடினோம், இந்த மாதிரி முறைப்பாடுகள் இருக்குது தானே. அந்த மாதிரியான முறைப்பாடுகளுக்கு இப்போ நீங்கள் திரையில் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு, அதாவது 071-859-88-88 இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் தகவல்களை அனுப்ப முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஃபோட்டோஸ் அனுப்பலாம், வீடியோஸ் அனுப்பலாம், அல்லது குரல் பதிவில் அனுப்பலாம், எப்படி இருந்தாலும் அனுப்பலாம். இது வந்து நேரடியாக எங்கே போகும் என்று சொன்னால் போலீஸ் மா அதிபருக்கு போகும். எனவே போலீஸார் சம்பந்தமான முறைப்பாடுகளுக்கு இந்த நம்பரை வந்து பயன்படுத்தலாம் என்று சொல்லி இந்த தகவலை பொதுமக்களுக்கு கொடுத்துக்கிறது வந்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள். எனவே இந்த இலக்கத்தை பொதுமக்கள் பயன்படுத்தணும் என்று சொல்லி, அது மட்டும் இல்லாமல் போலீசார் சம்பந்தமாக சில தகவல்களையும் சொல்லியிருக்கிறார். இன்றைய சூழ்நிலையில் இலங்கையில் வந்து நாடு முழுவதும் மொத்தம் 608 போலீஸ் ஸ்டேஷன் இருக்காம் நாடு முழுவதும். அதே மாதிரி 79,782 போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து வேலை செய்யணுமாம். இன்னும் நிறைய பேரை வந்து போலீஸ் பணிக்கு சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டி இருக்கு என்று சொல்லியும் அதற்கான அலுவல்கள் நடந்து கொண்டிருப்பதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால அவர்கள் சொல்லியிருக்கின்றனர். எனவே இந்த இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் முறைப்பாடுகள் செய்ய முடியும். அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம். இந்த கருத்தோவியத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஒரு கட்டடம் ஒன்று இருக்குது, அதாவது ஜனாதிபதி மாளிகை இருக்குதானே, அந்த மாளிகையினுடைய அந்த முன்பக்கத்தை வந்து வரையப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல் எழுதப்பட்டிருக்கிறது SL எக்கனமி என்று சொல்லி, இலங்கையினுடைய பொருளாதாரம் என்று சொல்லி. அப்போ இலங்கையினுடைய பொருளாதாரம் என்று சொல்லப்படுற அந்த மாளிகை நோக்கி ஒரு மிசைல் ஒன்று வருது, ஒரு ஏவுகணை ஒன்று வருது. அந்த ஏவுகணையில் வந்து எழுதப்பட்டிருக்கிறது மிடில் ஈஸ்ட் கிரைசிஸ் என்று சொல்லி, மத்திய கிழக்கு பிரச்சனை என்று சொல்லி. எனவே மத்திய கிழக்கில் ஏற்படுற பிரச்சனைகள் வந்து
ஒரு ஏவுகணையாக வந்து இலங்கையை தாக்கும், இலங்கையினுடைய பொருளாதாரத்தை தாக்கும் என்றதை ஓவியர் ஜெஃப்ரி அவர்கள் வரைந்த இந்த கருத்தோவியம் வந்து அழகாக எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த ஒரு கருத்தோவியம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.